தஜ்ஜால் வாரது ஏன் தெரியுமா பயப்படணும்? அவண்ட ஃபித்னா தான் இந்த உலகத்திலே உள்ள ஆக பயங்கர ஃபித்னா. இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழிக்கப்படுகிற நாளுக்கிடையில இந்த பூமியில தோன்ற ஆக மோசமான குழப்பம் தஜ்ஜால்ட ஃபித்னா. ஏது மற்றவங்க மாதிரி தஜ்ஜால் வாரது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அல்ல. ஒரு நாட்டு மீது இன்னொரு நாடு படையெடுக்குது, ஆட்சியை பிடிக்கத்தானே. அவன் வளங்களை சுரண்ட, பெட்ரோலை அடிக்கிறதுக்கு, அவன் மாணிக்க கல்லை சுரண்டதுக்கு, அதுக்கு தானே ஆட்சியை பிடிக்கிறான். இப்படி வாரதில்லை தஜ்ஜால். தஜ்ஜால் யார நாட்டையும் பிடிக்க வாரல்ல. தஜ்ஜால் யாரோட காணியும் பிடிக்க வாரல்ல. தஜ்ஜால் யாரோட கடையும் கொள்ளையடிக்க வாரல்ல. யாரோட ஊரையும் எந்த ஊர் என்று சொல்ல வாரல்ல. யாரோட மனைவியையும் பறிக்க வாரல்ல. யாருடைய பிள்ளைகளை கடத்தி கொண்டு போறதுக்கு வாரல்ல. இதைத்தானே பயப்படணும். அவன் அதுக்கு வரல. அவன் இதுக்கு அப்பாற்பட்ட ஒன்றுக்கு வரான். என்ன அப்பாற்பட்ட தெரியுமா? எங்களுக்கு அது சின்ன விஷயம், ஆனால் ஆக பொல்லாத மிக பயங்கரமான ஒன்றை பறிக்க வாரான். என்ன தெரியுமா? ஈமான பறிச்சு கொண்டு போறதுக்கு வாரான். தஜ்ஜால் நாட்டை பறிக்க வரல. நாட்டை ஒருத்தம் பறிச்சாலும் அடிமையா சரி வாழ்ந்துட்டு போயிடும். நம்ம காணிய பறிச்சா ரோட்ல சரி மரத்தடியிலாவது வாழ்ந்துட்டு போயிடும். உடுப்ப பறிச்சா இலை கொலையாவது மறைச்சு வாழ்ந்துட்டு போயிடும். உணவை பறிச்சா மரங்களையாவது சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போயிடும். மனைவிய பறிச்சா இன்னொருத்தைய திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டு போயிடும். கணவனை பறிச்சா இன்னொரு கணவனோட வாழ்ந்துட்டு போயிடும். ஈமான பறிச்சா மாற்றீடு இல்லை. வெரி டேஞ்சரஸ் தான். தஜ்ஜால் தான் வர ஈமான பறிக்க. ஈமான் பறிபோச்சு, எல்லாம் போச்சு. ஈமான் பறிபோனா உண்ட கல்வி பறிபோச்சு. ஈமான் பறிபோனா உண்ட சொத்துகள் பறிபோச்சு. ஈமான் பறிபோனா உண்ட குடும்பம் பறிபோச்சு. ஈமான் பறிபோனா உண்ட மானம் பறிபோச்சு. ஈமான் பறிபோனா உண்ட வெக்க பறிபோச்சு. ஈமான் பறிபோனா உண்ட அமல் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஈமான் போச்சு, எல்லாமே போச்சு. இதுக்குதான் எல்லா நபிமாரும் பயந்தாங்க. எல்லாம் போறதுக்கு சமன் இது போறது. ஈமான் பறி போறது. ஈமான் பறி போறதுக்கு நீங்க போய் பன்சாலையில கும்பிட தேவையில்லை. கோயில்ல போய்த்து அந்த அங்குள்ள சிலைகளுக்கு கும்பிட தேவையில்லை. சிலை கட்ட தேவையில்லை. சிறுக்குடைய காவிய படிக்க தேவையில்லை. அல்லாஹுக்கு மாற்றமான நம்பிக்கை உள்ளத்தில் இறங்கிச்சு, ஈமான் போய் தரும். ஒரு செகண்ட் போதுமாக, ஒரு செகண்ட். பதினெட்டு 20 நாளையில முழு உலகத்தையும் கவர் பண்ணிட்டு வந்த ஜால். முழு உலகத்திலே அல்லாவுக்கு மாத்தமான சிந்தனையை பரப்பி எல்லாரையும் நம்ப வச்சிருவான். எங்கட நாட்டில் ஒரு துண்டையும் பிடிக்க மாட்டான், ஆனா எங்கட ஈமான பிடிச்சிருவான். எங்கட வீட்டில் இருந்து ஒரு அரிசி மணி எடுக்க மாட்டான், வீட்டில் உள்ள அவ்வளவு பேருடைய ஈமானை எடுத்துருவான். எப்படி எடுப்பான்? அல்லாஹ்வை எங்கட குடும்பத்துக்கு நாங்க அறிமுகப்படுத்தல. மனைவிமாருக்கு அல்லாஹ் வந்தா இவன் தான் நாங்க சொல்லல. நாங்களும் படிக்கல. எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. அந்த இடத்தை நிரப்புறான் தஜ்ஜால். ஈஸியா கட்டிக்க வைத்துருவான், லேசா கட்டிக்க வைத்துருவான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நபிமாருக்கும் எச்சரிக்கை செஞ்சாங்க, ஆனா அவங்களோட காலங்கள்ல தஜ்ஜால் வர இல்லை. நானும் எச்சரிக்கை செய்கிறேன், இந்த காலத்துல தான் வரப்போறான். இது பின்னால நபிமாறு வாரதில்லை, இந்த காலத்துல வருவான். நான் உங்களுக்கு கொண்டு சொல்றேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஹயாத்தோட இருக்கும் போது அவன் வந்தால் நான் அவன் விஷயத்தை பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படவே தேவையில்லை, நான் பார்த்துக்கொள்றேன். நான் உலகத்தை விட்டு போன பிறகு, மௌத்தான பிறகு அவன் வந்தால் அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னால் ஒன்றும் பண்ண இல்லாது. அவனை அறிமுகம் செஞ்சுட்டு போறேன். அறிஞ்சுக்கோங்க, அவன் ஒற்றை கண்ணனாக இருப்பான், அல்லாஹ் ஒற்றை கண்ணனாக இல்லை. இன்னஹு ஆவர் வ இன்னல்லாஹ லைஸ பிஆவர்.
அவன் ஒற்றை கண்ணன், அல்லாஹ் ஒற்றை கண்ணன் அல்ல. இந்த அடையாளத்தை விளைக்கும். பாரதூரத்தை சொன்னாங்க, அல்லாஹ்வோட இடத்துல அவனை வச்சு நம்பிக்கையை கல்வியில உண்டாக்கிட்டு போயிடுவான். ஒவ்வொரு ஊரூரா வருவான், ஊரூரா வருவான். ஊருக்கு வந்து நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் செய்தி வரும் வர இல்லை, எல்லாம் மீடியாவில் தானே வார, டிவியில் வாருது, ரேடியோவில் வாருது, ஃபேஸ்புக்கில் வாருது, வாட்ஸ்அப்பில் வாருது. தஜ்ஜால்ட செய்தியும் வரும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. CNN சொல்லுவாங்க, தஜ்ஜால் வந்துட்டா அந்த பிபிசியில் சொல்றான், அவனா சொல்லுவான். அடி அவன் சொல்ல மாட்டான். தஜ்ஜால் மீடியாவில் வரல. தஜ்ஜால் மீடியாவுக்கு தெரியாம உன் வீட்டுக்குள்ள வருவான், உனக்கு தெரியாம உன் மனைவி கிட்ட வருவான், உனக்கு தெரியாம உன் பிள்ளைகிட்ட வருவான். இதுதான் தஜ்ஜால். ஈமான பறிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில ஊர்களுக்கு வருவான். இதெல்லாம் சஹீஹான ஹதீஸ்கள். சில ஊர்களுக்கு வருவான், அந்த ஊர்ல நீண்ட காலமாக மழை இல்லை. நீங்க மழையில தேவையுள்ளவனா இருக்கிறீங்களா? விவசாயம் செய்யறதுக்கு மழை தேவையா? யா சமா அம்திரி, வானமே மழை பொலி என்பா, மழை பெஞ்சிடும். இதை அப்படி நேரடியா பார்த்துட்டு அவனை நிராகரிக்கிற அளவுக்கு எங்கட பிள்ளைகள் இருக்கிறாங்களா? அந்த மட்டத்தில் எங்கட குடும்பம் இருக்குதா? ஒரு மாசமா வெயில் கொளுத்துது, ஊரு நடுவில் வந்து நின்று மழை பொழியன்னு மழை பொழிஞ்சிச்சுண்டா இவரை நீங்க தஜ்ஜால் அண்டுவீங்களா, வலியுல்லாண்டுவீங்களா? இங்க ஈமான் தேவை. ஈமான பறிக்கிற இடம். ஒரு தோட்டத்துக்கு வருவான், அந்த தோட்டத்தில் மரங்கள்ல பழங்கள் இல்ல, பல ஆண்டுகளாக காய்க்கிறது இல்ல. மரத்தை தட்டி சொல்வான், அஸ்மிரி, பழத்தை வெளியில போடு, பழங்கள் குள்ளும் தொங்குவான். இத கண்டு எப்படி ஈமான் போகும்? எப்படி ஈமான் போகும்? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, அவன் சோதனை, அவனால ஈமானுக்கு வரக்கூடிய சவால், அச்சுறுத்தல், இது அதை விடவும் பயங்கரமானது. சில ஊர்களுக்கு வந்த உடனே அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அவனுக்கு சொல்லுவாங்க, நீ தஜ்ஜால் தானே, நீ அல்லாஹ்வல்ல. அவங்கட கெடுக்கிறதுக்கு அவன் என்ன செய்வான்? எல்லாரும் வாங்க போம். எங்க போம்? கபரிஸ்தானத்துக்கு போம். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு போவாங்க கபரிஸ்தானத்துக்கு. ஒரு ஆளுக்கு சொல்லுவாரு, உங்களோட உம்மாட கபரை காட்டுங்க, உங்களோட அப்பாட வாப்பாட கபரை காட்டுங்க, மனைவியில கபரை காட்டுங்க. கபரை தட்டுவா, வாப்பட கபரை தட்டுவா, உம்மட கபரை தட்டுவா. யாருட? யாரு நீ தஜ்ஜால் அவனோட எதிர்த்து நின்றாங்களோ அவன் உம்மட கபரை தட்டுவா. ஹாக்கிம்ல ரிவாயத் இருக்குது, தாய் கபரில் இருந்து எழும்பி உட்கார்ந்து சொல்லுவாங்களாம், நானும் இவனை பொய்யென்று தான் நம்பி இருந்தேன், இவர் தான் அல்லாஹ், நம்புங்கன்னு சொல்லுவான். எனக்கு முன்னால மௌத்தானே என்ற உம்மா ஒழும்பி இவர் தான் அல்லாஹ்னு சொல்றாருண்டா எவனாச்சும் நம்ப அமைப்பானா? எங்கட வாப்பா ஒழும்பி சொல்றாரு, அட 25 வருஷமா கபருக்குள்ளதான் இருக்கிறேன், இவரு தாண்டா அல்லாண்டா நம்ப இருப்பானா? இந்த காட்சியை முழு ஊரும் பார்த்த உடனே அவனுக்கு பின்னால போவாங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விளங்குங்க, எலும்பி உட்கார்ந்தது உங்களோட தாயும் அல்ல, உங்களோட தந்தையும் அல்ல, கணவனும் அல்ல, மனைவியும் அல்ல, தாய் தந்தையருடைய உருவத்தில் ஷைத்தான் எழும்பி நிற்பான். இப்படி 2 படத்தை காட்டின உடனே முழு ஊரோட ஈமானையும் அவனுக்கு சேர்த்தி கொடுத்துருவாங்களா இல்லையா? ஊர்ல இருக்கிற 1500 பேரும் இன்னாங்க ஒன்ன நம்பிட்டோம், நீ போ, 5 நிமிஷத்துல அவன் கேம் முடிஞ்சு. அல்லாஹ்வை கலட்டி வீசிடுறாங்க, தஜ்ஜாலை நம்பிடுவாங்க. இதுதான் இந்த பூமியில உள்ள ஆகப்பெரிய சோதனை.
நபிமார்களால பெரும் சோதனை அறிவிக்கப்பட்டது தஜ்ஜாலின் ஃபித்னா. அவனுடைய ஃபித்னா ஆட்சியாளர்களுக்குள்ளதல்ல, அவனது ஃபித்னா பொருளாதாரத்தை நோக்கியதல்ல, அவனது ஃபித்னா கல்வியை நோக்கியதல்ல, அவனுடைய ஃபித்னா ஈமானை நோக்கியது. அது பறிபோனா எல்லாமே போயிடும்.